ஹலோ guys, குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே, எனக்கு லீவ் டே. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நானே குக் பண்ண போகிறேன். விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பிகினர். நான் இப்போ தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக்காக, சிம்பிளாக, ஈஸியாக, கம்மி ஸ்டெப்ஸ் இந்த மாதிரிலாம் நான் தேடிட்டு ரெசிபிஸ் தேடிட்டு சமைச்சிட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷோயிங் இட் டு யூ. அண்ட் என்னென்ன சொதப்புறேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து தெரியும். லஞ்சுக்கு வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பேசிக்கான லஞ்சாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடி ஆயாச்சு, கிச்சனில் எல்லாமே செட்டும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் இது கிச்சனில் ஷூட் பண்ணுறதுனால என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி ஆன்னு இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ண பார்க்குறேன். வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. காலையில் நான் பாதாம் சாப்பிட்டேன். ஒரு 8லேருந்து 10 பாதாம். அதோட ஸ்கின் தான் இது. அதை நம்ம தூக்கி போட்டுட்டு லஞ்சுக்கு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கார்லிக், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கூட எடுத்துக்கோங்க. குழம்பு தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு புளி. இதெல்லாம் தான் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த காய்கறியெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சாப் பண்ணிக்கலாம். தக்காளி, இந்த ஆனியன், அப்புறம் இந்த பிரிஞ்சால் இதெல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காரக்குழம்ப நான் 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். நான் காரக்குழம்பு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து திரும்ப பண்ணுறேன். பட் எனக்கு ஸ்டில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஏன்னா ப்ராசஸை பிரேக் டவுன் பண்ணி நம்ம குட்டி குட்டி ஸ்டெப்பாக வச்சுக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ தட் அது உங்களுக்கும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். காய்கறி எல்லாமே ரெடியாக இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க. நிறைய போட்டால் கசக்கும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃபாலோட் பை சின்ன வெங்காயம். ஃபாலோட் பை கார்லிக். இப்போ இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் 2 to 3 மினிட்ஸ் வதக்குங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் ஸ்டெப் 1. அகெயின் ஆஃப்டர் 2 to 3 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது நம்மளோட பிரிஞ்சாலை போடலாம். நீங்கள் என்ன காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போடுங்க. நான் இங்கே பிரிஞ்சால் போடுறேன். தண்ணியோடு போடக்கூடாது, தண்ணியிலேருந்து எடுத்து போடணும். போட்டுட்டு அதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன தெரியுமா? குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை ஒரே ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போது புளி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடிடணும். இது 10 to 15 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். 10 நிமிஷம் டைமர் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். எக்ஸும் பாயில் பண்ணிட்டு வந்திருக்கேன். காரக்குழம்பும் ரெடி ஆகிடும். ரைஸும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே சேம் டைமுக்கு ரெடி ஆகிடும். நம்ம காரக்குழம்பு மட்டும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி அது வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. நான் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்லேருந்து. ஸோ அது வந்துச்சு, கடகடன் வாங்கி சோஃபாவில் வச்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து அமேசான்லேருந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜார் மாதிரி அது வந்துருக்கு. இப்படி போட்டு ஸ்டோர் பண்ணி அழகாக நம்ம வந்து ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு 6 பாக்ஸ் வந்திருக்கு. நல்லாயிருக்கு, குவாலிட்டி கூட. BPA ஃப்ரீ, மைக்ரோவேவ் சேஃப். பரவாயில்லையே, ஏர் டைட் கண்டெய்னர். ஸோ இந்த மாதிரி 6 பாக்ஸ் வந்துருக்கு. 6 பீஸ் ஒரு செட்.
இது ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக வாங்கினேன் நான். 324 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். லிங்க் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. சம்பவம் நான் உங்களுக்கு அதோட எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்கான லிங்க் தரேன். இல்லைனா அந்த ப்ராடக்ட் கோட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அமேசானில் இருந்துச்சுன்னா. ஸோ யா, இதுதான் வந்திருக்கு. ஜாலி. நான் நிறைய விஷயம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணலாம். ஆஹா, அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. இதை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சோம்னா இன்னும் நல்லா சுண்டி வரும். நான் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், 3 ஸ்டெப்பில் எப்படி காரக்குழம்பு ரெடியா? நான் அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே ரைஸ், எக்கு எல்லாமே வச்சுட்டேன். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. ஸோ அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு. காரக்குழம்பு ரெடி, ரைஸ் ரெடி, எக்ஸ் ரெடி. நான் சாப்பிடும் போது மட்டும் அப்போதைக்கு ஒரே ஒரு அப்பளம் மட்டும் ஃப்ரை பண்ணிப்பேன். ஸோ that's it guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா.